அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தடம் பதிப்போம் பேட்சோட ஷெட்யூல் 4 அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் அதில் கடைசி டாபிக், அதாவது வந்து பேச்சு வழக்கிலேருந்து எழுத்து வழக்காக மாற்றுற டாப்பிக்கு தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த டாபிக் சம்மந்தமாக நம்ம புத்தகத்தில் நியூ புக்காக இருந்தாலும் சரி, ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி, எங்கெங்கே கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனுடைய தகவலை நம்ம பார்த்துடலாம். அது இல்லாமல் இதை சார்ந்து எக்ஸ்ட்ரா தகவல் ப்ளஸ் வந்து அவுட் சோர்ஸில் இந்த பிழை திருத்தம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இருக்கும். ஏன்னா பேச்சு வழக்கிலேருந்து எழுத்து வழக்காக மாற்றும்போது சொல்லப்போனால் அந்த டாபிக் தான் கணக்கு. அப்போ அந்த சொற்களையும் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம புத்தகத்தில் இருக்கிற தகவல் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஓரலாக பார்த்துடலாம். சரிங்களா? இதிலேருந்து ஒரு 1 or 2 கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டு தான் இருக்காங்க. சரி, வீடியோ இதுக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில் இயல் 3ல் பார்த்தீங்கன்னா கோபாலபுரத்து மக்கள் அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா வட்டார வழக்கு சொற்கள் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் ஐட்டம் இருக்கும். சொல்லப்போனால் இந்த பகுதியே வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்காக இருக்கிற மாதிரி தான் இந்த கதையே இருக்கும். என்னையா சுப்பையா அப்படிங்கிற மாதிரி பேச்சு வழக்காக தான் இருக்கும். அதை வந்து நம்ம எழுத்து வழக்காக மாற்றும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடணும். இருந்தாலும் இந்த பாடப்பகுதியில் வந்து இந்த பாக்ஸ் ஐட்டம் எது அப்படின்னா இந்த பாக்ஸ் ஐட்டம் நமக்கு தேவை. அப்போ பாய்ச்சல் அப்படின்னா என்ன? பேச்சு வழக்கில் இதே வந்து எழுத்து வழக்காக இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வட்டார வழக்கு சொற்கள் அப்படிங்கிறாங்க. பாய்ச்சல் அப்படிங்கிறது பாத்தி, பதனம் அப்படின்னா கவனமாக, நீத்துப்பாகம் அப்படின்னா மேல்கஞ்சி, அப்புறம் கடிச்சு குடித்தல் அப்படிங்கிறத வாய் வைத்து குடித்தல், மகுளி அப்படின்னா சோத்துக்கஞ்சி, வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன், சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பு, அழுக்கம் அழுத்தம், தொலைவட்டையில்னா என்னது? தொலைவில் அப்படிங்கிற மாதிரி இந்த பாக்ஸ் ஐட்டம் நமக்கு தேவை. சரி, ரைட். அடுத்தது 10th நியூ புக்கில் பார்த்திங்கன்னா இயல் 8ல் ஒரு உரையாடலாக இருக்கும். அதாவது பேச்சு வழக்காக இருக்கும், அது எழுத்து வழக்காக நம்ம வந்து மாற்றணும். அப்படிங்கும்போது இந்த பாக்ஸ் ஐட்டம் இருக்கும். தம்பி எங்கே நிற்கிற? நீங்கள் சொன்ன இடத்துல தானே, எதிர்த்தாப்பில் ஒரு டீ ஸ்டால் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு சில சொற்களுக்கு நமக்கு எழுத்து வழக்கு சொற்கள் தெரியணும். அப்போ டீ ஸ்டால் அப்படின்னா தேநீர் கடை அப்படிங்கிற மாதிரி தெரியணும். பேப்பர் அப்படின்னா செய்தித்தாள் அப்படிங்கிறது. அப்போ இதனுடைய விளக்கத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கட் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ இதை பக்கத்தில் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ தம்பி நீ எங்கே நிற்கிற அப்படின்னா தம்பி எங்கே இருக்கிறாய். ஓகேங்களா? நீங்கள் சொன்ன இடத்துல தான் அப்படின்னா என்னது? நீங்கள் சொன்ன இடத்தில்தான் இருக்கிறேன். அண்ணே அண்ணா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எதிர்த்தாப்பில் அப்படிங்கும்போது எதிரே அப்படின்னு சொல்லணும். டீ ஸ்டாலுக்கு தேநீர் கடை அப்படின்ட்டு. அங்கனக்குள்ளே அப்படிங்கும்போது என்ன சொல்லுவோம்? அங்கேயே. டீ சாப்பிட்டுனா தேநீர் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நமக்கு அந்த வார்த்தைகளை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். பேப்பருக்கு பாருங்கள் செய்தித்தாள். வேறு என்ன? வெரசா அப்படிங்கும்போது என்னது? விரைவாக. அப்புறம் சமூகத்தையும் கூட்டிகிட்டு வாங்கனே, அவனை பார்த்தா ரொம்ப நாள் ஆச்சு, அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கும்போது நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. இந்த மாதிரி தமிழில் எழுத்து வழக்காக நமக்கு தெரியணும். உங்கள் ஊருக்கு அவனை அழைத்துக்கணும். ரொம்ப சிறு வயதில் பார்த்தது, அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும். ஒசரமா அப்படிங்கும்போது உயரமாக. இதுதான் உனக்கு அடையாளமே. உனக்கு அப்படின்னா உனக்கு அடையாளமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த எழுத்து வழக்கு சொற்கள் வந்து நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது 9th நியூ புக்கில் இந்த சாப்டர் இந்த பகுதிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எந்த பேசிக் அடிப்படையிலையும் கேட்கலாம். பொறுத்துக்கு அடிப்படையில் கேட்கலாம், பொருந்தாச்சொல் அடிப்படையில் கேட்கலாம், சொல்லும் பொருளும் அடிப்படையிலையும் கேட்கலாம், இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொல் அடிப்படையிலையும் கேட்கலாம். அப்போ நமக்கு இந்த அகலினா என்ன, அருவினா என்ன, ஆழிக்கிணறுனா என்ன, ஆறுனா என்ன, இளஞ்சினா என்ன அப்படின்ட்டு அதனுடைய விளக்கம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுவும் இந்த டாபிக் சம்மந்தமாக புத்தகத்தில் இருக்கிற தகவல் தான். அப்போ ஒவ்வொன்றா ஊருணி அப்படின்னா மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை. ஏரி வேளாண்மை பாசன நீர்த்தேக்கத்தை வந்து ஏரி அப்படிம்பாங்க. அப்போ கிணறு பாருங்கள், இங்கே பாருங்கள், ஆழிக்கிணறு, உரைக்கிணறு, கட்டுக்கிணறு, பூட்டை கிணறு அப்படின்ட்டு 4 வகை கிணறுக்குள்ளே இருக்குது. அப்போ ஒவ்வொரு கிணறுக்கும் நமக்கு ஏதோ ஒரு ஷார்ட்கட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இந்த பகுதி நமக்கு தெரியும். இப்போ குண்டம் அப்படின்னா சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. கண்மாய் பாண்டினி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட்டை நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தெரிஞ்சுக்கோங்க. பாதுகாப்பு வேலி அகலி அப்படின்னா என்னது? கோட்டையை சுற்றியுள்ள நீர் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு எப்படி ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கலாம்? இப்போ பாருங்கள், உரைக்கிணறு, கட்டுக்கிணறு, ஆழிக்கிணறு 3 கிணறு இருக்குது. இப்போ உரைக்கிணறு சுடுமண் வளையம் அப்படிங்கிறதான் அதனுடைய ஷார்ட்கட்டே. அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா உரைக்கிணறுக்கு பாருங்கள்,
மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. அப்போ இந்த சுடுமண் வந்து உரைக்கிணறுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ சுடுமண் உரைக்கிணறு அப்படிங்கும்போது சு உரைக்கிணறு சுடுமண். கட்டுக்கிணறு கற்களால் ஆனது கா. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், கட்டுக்கிணறு செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு. அப்போ இங்கி கா அப்படிங்கிற மாதிரி அந்த லிங்க் வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஆழினா கடல் அப்படின்னு தெரியும். அப்போ கடல் அருகில் தோன்றுகின்ற கிணறு என்ன சொல்லுவாங்கன்னா ஆழிக்கிணறு அந்த மாதிரி. கேணினா பெரிய கிணறு அப்படின்னு வச்சுக்கோங்க. கேணினாவே பெருசு அப்படிங்கிற மாதிரி. பூட்டை கிணறு அப்படின்னா பூக்கா அப்படிங்கும்போது இது எப்படி நம்ம காக்கா பார்த்தோமோ அந்த மாதிரி பூக்கா அப்படிங்கிற மாதிரி. ஊருணி அப்படின்னா ஊர் மக்கள் குடிக்கும் நீர். கண்மாய்னா பாண்டி மண்டலம். இங்கே கண்ணு இங்கே பானு அப்படி வச்சுக்கோங்க. புனர்குணம் மழை நீர் மட்டும் சேரும் குளம். இந்த ஏரி ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம். இயற்கை நீர்நிலைகள் பாருங்கள். அருவி வந்து எப்படி மலையிலிருந்து குதிக்கும். குமிழி ஊற்று உவர்மண் நிலத்தில் ஊறும் ஊற்று. ஆறு 2 கரைகளுக்கு இடையே ஓடுவது. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். அப்போ அந்த பகுதியை வந்து நம்ம பார்ட்டாக பிரித்து படித்தோம்னா இந்த பகுதி நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரி, ரைட். அடுத்த பார்ட்டு 7th நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா இயல் 1ல் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்கும். இந்த டாப்பிக்கு நீங்கள் கையோட புத்தகத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க. 7th நியூ புக்கு வச்சுட்டு அதனுடைய விளக்கத்தை பாருங்கள். ஏன்னா இதில் இருந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா எழுத்து மொழியாக கூட கேட்பாங்க. இப்போ வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது டேஸ் மொழி. வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி. இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. அப்போ மொழியின் முதல் நிலை பேசுவதும் கேட்பதும் டேஸ் டேஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்போ பேசுவதும் கேட்பதும் அப்படிங்கிறதா மொழியின் முதல் நிலை. அடுத்தது கண்ணால் கண்டு உணரும் வரி வடிவமோ எழுதப்பட்டு படிக்குவது எழுத்து மொழியாகும் அப்படிங்கிறாங்க. அப்போ வரி வடிவம் அப்படின்னாவே எழுத்து மொழி அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இவ்வாறு ரெண்டாவது பாருங்கள், எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் 2ஆம் நிலை. அப்போ முதல் நிலை என்னென்னு தெரிஞ்சுக்கணும், 2ஆம் நிலை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு லிங்க் இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது நேரில் காண இயலாத நிலையை சிந்தித்து தெரிவித்த எழுத்து மொழி உதவுகிறது. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழியே காரணமாகின்றது. ஒளிவடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. நோட் பண்ணிக்கோங்க. ஒளிவடிவில் அமையும் பேச்சு மொழி உடனடி பயன்பாட்டிற்கு. அப்போ பேச்சு மொழிங்கிறது உடனடி பயன்பாடு. வரி வடிவில் அமையும் எழுத்து மொழிங்கிறது நீண்டகால பயன்பாடு. உடனடி பயன்பாடு பேச்சு மொழி, நீண்டகால பயன்பாடு வரி வடிவமான எழுத்து மொழி. ஓகேங்களா? இப்படி தெரிஞ்சுக்கணும். அப்போ கொஸ்டின் எப்படி வேணால் கேட்கலாம். சரிங்களா? மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பாங்க. அப்போ பாருங்கள், ஒரு மொழியின் உயிர் நாடி அப்படின்னா பேச்சு மொழி தான் அப்படின்ட்டு. பேச்சு மொழி பார்த்திங்கன்னா உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. பேசப்படும் சொற்கள் மட்டும்படி பேசுபடியும் உடன்மொழி ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள். பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் என்னது? ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? பொதுவாகவே பாருங்கள், பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும் அப்படிங்கிறாங்க. இப்போ குழந்தைய நல்லா கவனிங்க அப்படின்னா அந்த இடத்துல கவனிங்கன்னா என்னது? பாதுகாத்து, அதாவது பேணுதல் அப்படின்னு அர்த்தம். இதே நில் கவனி செல் அப்படின்னா என்னது? பார்த்துப்போ அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சொல்லானது வெவ்வேறு அர்த்தத்தை தரும் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? அதை தான் இங்கே விளக்கியிருப்பாங்க. அப்போ இந்த பாடப்பகுதி வந்து முழுசாகவே பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் இருந்தால் அதை நோட் பண்ணிக்குவாங்க. அதிலேருந்து கொஸ்டினும் கேட்டிருப்பாங்க. இப்போ வட்டார மொழி அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ பேச்சு மொழியிலேருந்து எழுத்து மொழி அப்படிங்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற வேறு பகுதியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ பாருங்கள், கிளை மொழி அப்படின்னா தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் அப்படிங்கும்போது கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இந்த 3மே வந்து பிரிஞ்சு போன கிளை மொழிகள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஆரம்ப காலத்தில் எழுதின அண்ணா, காளை இப்படி எழுதுவாங்க. இப்போ வந்து நாம் கால் போட்டு நான் அப்படின்ட்டு எழுதுகிறோம். இதெல்லாம் வந்து அதுக்குண்டான ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் தான். ஓகே, அடுத்தது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழி. ஒவ்வொரு பாடப்பகுதியில் இருக்கிற இந்த தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் ஐட்டம் நமக்கு முக்கியம். அதுவும் தெரிஞ்சுக்கணும். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி எனப்படும். தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது.
தொல்காப்பியரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியுள்ளார் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? கேட்டல் பேசுதல் முதல் நிலையில் குழந்தைகள் தாய்மொழி அறிமுகம் வருது. ஓகே. இந்த இடத்துல பாருங்கள், தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. ரைட்டு. எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய நோட் பண்ணிக்கணும், எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழே பயன்பட்டு வந்தது. ஆனால் இக்காலத்தில் அந்நிலை பெரும்பாலும் மாறிவிட்டது. பேச்சு தமிழ் பரவலாக பயன்பட்டு வருகிறது. அப்போ இலக்கிய தமிழ் அப்படிங்கிறது எதுக்கு? எழுத்து மொழிக்கு. புரியுதுங்களா? பேச்சு மொழிங்கிறது வந்து இக்காலத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். முன்னெல்லாம் வந்து இந்த வானொலி தொலைக்காட்சி இதெல்லாம் வந்து இலக்கிய தமிழ் தான் அப்படிங்கிறது இருக்குங்கிறதும் தெரிஞ்சுக்குவோங்க. அப்போ இதனுடைய சார்ந்த புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். கற்பவை கற்றப்பில் என்ன சொல்லியிருக்காங்க? அம்மா பசிக்குது. பசிக்குது அப்படி இல்லை, பசிக்கிறது. எனக்கு சோறு வேணும், எனக்கு சோறு வேண்டும். ஓகே. பேசும்போது சில நேரங்களில் சொற்கள் இறுதியில் உகரம் சேர்ந்து ஒலிப்பது உண்டு. ஆ என்னும் எழுத்து எகரமாகவும் மாறுவது உண்டு. அதாவது சொல்லு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம, ஆனால் சொல் அப்படிங்கிறது தான். நில்லு அப்படிங்கிறோம், ஆனால் நெல் அப்படிங்கிறது தான். வந்தியா அப்படின்னா வந்தாயா, சாப்பிட்டாயா அப்படிங்கிற ஆ தான் வந்து இழுக்கிற மாதிரி வரணும். ஓகேங்களா? அப்போ மொழியின் முதல் நிலை முதல் நிலை என்ன கேட்குறாங்க? பேசுதல், கேட்கறது. அப்படி தானே? கேட்டல் அப்படின்னு வரணும். ஒளியின் வரி வடிவங்கிறது என்னது? ஆக்சுவலாக எழுத்து அப்படிங்கிறது தான். மூணாவது கொஸ்டின் என்ன? தமிழின் கிளை மொழிகளில் இப்போ தான் நம்ம பார்த்தோம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம்னு நினைக்கிறேன். அப்போ இதில் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் ஏதோ ஒன்று இருக்கா? இருக்குது. தெலுங்கு இருக்குது. பேச்சு மொழியை உலக வழக்கு, இதே வந்து எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு. புரியுதுங்களா? பேச்சு மொழிங்கிறது உலக வழக்குப்பா, பேசுகிறது அப்போ உலகத்தில் வழக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுத்து அப்படிங்கிறது இலக்கியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சரியாக தவிர என எழுதுக அப்படிங்கிறாங்க. மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. ஆமாம், மாறும் அப்படிங்கிறது சரிதான். எழுத்து மொழி காலம் கடந்து நிற்கும். ஆமாம், அதுவும் சரிதான். பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது. பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழிங்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து பேச்சு மொழிக்கு தானே உடனடி செயல்பாடு, நீண்ட கால செயல்பாடு தான் எழுத்து மொழி. அப்போ இது தப்பு. எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். எழுத்து மொழியில் இல்லை, பேச்சு மொழிக்கு தான் அந்த உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ இதுவும் தப்பு. ஃபஸ்ட்டு 2 கரெக்டு, ரெண்டாவது 2 தப்பு. பேச்சு மொழி சிறப்பாக அமைய ஆமாம் குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். 5வது சரி. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? ஊடகங்களை வகைப்படுத்துக அப்படிங்கிறாங்க. அப்போ பேச்சு மொழி எழுத்து மொழி ரெண்டாக நம்ம பிரிக்கணும். இந்த இருக்கிற இதை வானொலி, தொலைக்காட்சி, செய்தித்தாள். அப்போ எழுத்து மொழிங்கிறது வந்து செய்தித்தாள் 1. அடுத்தது நூல்கள். இதெல்லாம் எழுத்து மூலமாக டெவலப் ஆகிற சொற்கள். புரியுதுங்களா? அடுத்தது என்ன? மின்னஞ்சல். இந்த 3மே பார்த்திங்கன்னா எழுத்து மொழி மூலமாக பிரபலமாகிற மாதிரி. இதே பேச்சு மொழி அப்படிங்கிறது வானொலி, எஃப்எம், தொலைக்காட்சி, டிவி, அப்புறம் என்ன, திரைப்படம். இது எல்லாமே ஒரு காட்சி வழியாக மட்டும்தான் பேச்சு மொழியாக வெளிப்படும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுக்கு 3 வரும். அடுத்தது அதுக்குண்டான விளக்கத்தை நான் வந்து பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். நீங்கள் புக்கில் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், பேச்சு மொழி ஒலிசார் ஊடகங்கள், வரி வடிவ ஊடகங்கள். புரியுதுங்களா? சவுண்டு மூலமாக டெவலப் ஆகுறது அந்த மாதிரி ஊடகங்கள், வரி வடிவ ஊடகங்கள். அதை தான் வந்து பிரிக்கணும். அடுத்தது 12th நியூ புக்கில் இயல் 3ல் உரிமை தாகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐட்டம் இருக்கும். அணையம் அப்படின்னா நிறைவானது. எச்சவுந்தவன் அப்படின்னா ஏழை எளியவன். எச்சவுந்தவன்னா ஏழை எளியவன். கீழத்தார் பாருங்கள், புன்செய்யின் ஒரு பகுதி. நன்செய் புன்செய்ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி புன்செய்யின் ஒரு பகுதி. கெரா முனுசுக்கு பாருங்கள், கிராம நிர்வாக அலுவலர், விஓஓ அப்படிங்கிற கிராம நிர்வாக அலுவலர். கொடவாங்கல், கொடுக்கல் வாங்கல், இது ஓரளவுக்கு தெரியலாம்.
திண்ணையே வந்து திருநைன்னு சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. திகஞ்சதை, முடிஞ்சதை, பிஞ்சை, புன்சை, ரோசி ரோசி அதாவது ரோஸு உரசு அப்படின்னு அர்த்தம். வாந்தக்கமாக, இணக்கமாக, வெதைப்பெட்டி, விதைப்பெட்டி, வெதை இல்லை விதை. வெள்ளாங்கட்டினா வெள்ளாங்காட்டி சீக்கிரவா அப்படின்னு இந்த கிராமத்தில் பேசுகிறாங்கல்ல, அதுக்கு பாருங்கள் விடியற்காலை அப்படிங்கிறது. வேண்டார, வேண்டாத, திருகை, இதெல்லாம் வந்து மாவு அரைக்கும் கல்லை தான் திருகை அப்படிங்கிறாங்க. குறுக்கம், சிறிய நிலப்பரப்பு. ஓகே. கடகம் அப்படின்னா ஓலைப்பெட்டி. கடகம்னா ஓலைப்பெட்டி. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 12th நியூ புக்கில் இயல் 4ல் தொடரில் உள்ள பிழைகளை அப்படின்ட்டு ஒரு பகுதி இருக்கும். அதில் என்ன சொல்கிறாங்க, நம் மாநிலம் அப்படிங்கும்போது இந்த மாநிலம் வருமா அப்படின்னா இந்த சொல்லுக்கு வர எழுத்தான இந்த நா வரிசை தான் வரணும். மாநிலம். வறட்சி எந்த ரா வரணும், இந்த ரா வரணும். அதேமாரி ஒவ்வொன்றுக்கும் நாம் எதாவது பிழை இருக்கா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது அப்படிங்கிறாங்க. அப்போ நூலக கட்டிடம் கட்ட அரசுக்கு இந்த அரசு வரணும். ரங்கன் வெண்கல பாத்திர கடை வைத்திருந்தார் அப்படின்னா வெண்கலம்ங்கிறது இப்படி வரணும். மானம் பார்த்த பூமியில் வானம் பார்த்த பூமி இப்படி வரணும். அதேமாரி பயிர் கிடையாது, பயறு. ஐப்பசி அடைமலையில், ஐப்பசி அடைமலையில் ஊருணி அப்படிங்கும்போது 3 சுழி நீ வரணும். அதுவும் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சாயங்காலம்னா என்னது, இன்று மாலை அப்படி எழுதிக்கலாம். என்ன சொல்கிறாங்க, கபடி போட்டி அப்படி நடைபெறும், அவ்வளோதான். அப்போ இதுக்கு உண்டான விளக்கம் தான், ஆன்சர் தான் இது. அதேமாதிரி 12th நியூ புக்கில் இயல் 5ல் மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற பகுதியில் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உம்மா அம்மா இதெல்லாம் வந்து இன்னும் பேசிகிட்டு இருக்கிறது. இதுக்கு வந்து தமிழ் உம்மானா அம்மா, வாப்பா அப்பா, ஏச்சு ஏச்சறாங்க அப்படின்னா திட்டுதல், கடவு அப்படின்னா படித்துறை, கன்னியார் கோணம் ஒரு வயக்காட்டோட பேர். கன்னியார் கோணம் அப்படிங்கிறது ஒரு வயக்காட்டோட பேர். இங்கே வாப்பா அப்பா உப்பா தாத்தா இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அப்போ நீங்கள் படிக்கும்போது உப்பா தாத்தா அப்படின்ட்டு படிச்சுருங்க. வாப்பாப்பா ஏப்பாப்பா அப்படிங்கிற மாதிரி வாப்பாப்பா அப்படி, உப்பா தாத்தா அந்த மாதிரி. பாவாத்து துணி நெய்ய வேண்டிய நூலுக்கு பசை கொடுப்பது. பாவாத்துனா பாவை ஆத்து அப்படின்னா பாவுனா அந்த நூலுக்கு சொல்லுவாங்க, பாவாட்டுறதுக்கு நூலுக்கு சொல்லுவாங்க, அதை பசை கொடுப்பது. சுள்ளைக்கு உள்ளிருந்துன்னா சுள்ளை நெருப்பு சுள்ளைக்கு உள்ளிருந்து, அதாவது செங்கல் சுள்ளைக்கு உள்ளிருந்து. அடிப்பற்றி இருக்கும் அப்படின்னா அடித்தரை பற்றி தெரியும்படி இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. வேசாடை சாடை வேசாடை சற்று கோபம். அமானிதம் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம், அமானிதம். ஏலாவிலிருந்து பெரிய வயலிலிருந்து. முக்கால் மூண்டாணி ஒரு அளவை வந்து முக்கால் மூண்டாணிங்கிறாங்க. புன்னம் மூட்டடி புன்னை மரத்தின் நிழல். புன்னம் மூட்டடி அப்படின்னா புன்னை மரத்தோட நிழல். ஓகேங்களா. அடுத்தது இது வந்து 12th நியூ புக்கில் பார்த்திங்கன்னா இயல் 5ல் இந்த டாப்பிக்கில் என்ன கொடுக்குறாங்க, இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்கோ. அப்போ இதனுடைய எழுத்து வழக்கு எப்படி வரும், இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்துகொள் அப்படின்னு வரணும். நிலத்தை கிளறணும்டா அப்போ தான் வகுறு நிறையும். அப்போ என்ன வரும், அப்போ இங்கே போட்டுடலாம். நிலத்தை கிளறணும்டா அப்போ தான் வகுறு நிறையும் அப்படின்னா என்னது, நிலத்தை உழுதால் தான் வயிறு நிறையும், இப்படி ஒன்று போடலாம். இல்லை நிலத்தை கிளற வேண்டுமடா அப்போது தான் வயிறு நிறையும். ரெண்டுமே செட் ஆகும். ஓகேங்களா. அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதானே. அன்று, அன்னைக்குனா அன்று அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே. ஊட்டாண்ட வீட்டுக்கருகில், விளையாண்ட விளையாடி கொண்டிருந்த, குழந்தையை அப்பா எங்கள் இஸ்குன்னு போனார், அழைத்து கொண்டு போனார்னு தெரியல, அந்த மாதிரி அழைத்து கொண்டு, இஸ்குனா அழைத்து கொண்டு. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை 3 நாளாக சிரமப்படுது. பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை 3 நாட்களாக சிரமப்படுகிறது. ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போக சொல்லு. ரவைக்கு அப்படின்னா இரவில் சித்தப்பாவை காவலுக்கு போக சொல்லு அப்படின்ட்டு நாம் முடிக்கணும். அடுத்தது இந்த ஓல்டு புக்கிலையோ பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து சில கொச்சை சொற்கள் இருக்கும். அதுவும் பேச்சு மொழிக்கு உண்டான டாபிக் தான், பார்த்துடலாம். ஐப்பசி மாதம் அடமலைம்பாங்க. அப்போ இப்போ கேள்வி பதிலாகவே வச்சுக்கலாம். ஐப்பசி மாதம், மாதம் இல்லை மாதம்,
அடைமலை என்பார்கள். அடைமலை. கோழி முட்டை, எந்த கோழி, இந்த லீ வரணும். தாவாரம் இல்லை, தாழ்வாரத்தில் உருண்டது. இப்போ ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்க, 4 ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி கோழி முட்டைக்கு ஒவ்வொரு லீயை கொடுத்துருப்பாங்க, இல்லை தாவாரத்துக்கு தாழ்வாரம், இந்த மாதிரி வெவ்வேறு எதோ கொடுத்துருப்பாங்க. உருண்டதுக்கு ரெட்டை சொல்லின்னு 3 சொல்லின்னு இந்த மாதிரி எப்படி வேணால் மாற்றி கொடுத்துருவாங்க. அதில் நம்ம ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிக்கணும். வெடியங்காட்டியும் அப்படின்னா என்னது, விடிவதற்குள். வெத்தலை போடுறது ஒரு பழக்கமான, வெற்றிலை போடுவது ஒரு பழக்கமாக அப்படிங்கிற மாதிரி வரணும். ஓகேங்களா? அடுத்தது, ஒருத்தன் ஒண்டியாக போனான், ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா? ஊர்வலமா இல்லை, ஊர்வலமா? இது எல்லாமே புத்தகத்தில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின் தான். அதுக்குண்டான ஆன்சர் தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொடுத்த செய்தியை கோர்வையாக பேசு. கோர்வை. அடுத்தது, இதில் என்ன, சாயந்தரத்துக்கு சாயங்காலம், மாலை நேரம், இந்த 2ல் எது வேணால் கூட போடலாம். நேரத்தோடு வராட்டி அம்மா திட்டம், வராவிட்டால் அம்மா திட்டம். சித்தநாளி உட்கார். சித்தநாளிங்கிறது சிறிது நேரம் உட்கார். இதோ வந்துடுறேன்ல, வந்து விடுகிறேன். வந்துடுறேன் அப்படின்னா வந்து விடுகிறேன். அமாவாசைச்சோறு ஆசைப்பட்டால் கிடைக்காது. கிடைக்காதுன்னு வரணும், கிடைக்காதில்ல, கிடைக்காது. விளையாட்டிலேயே கண்ணாக இருக்காதே. கண்ணா அப்படின்னா பேராக போயிடும். கண்ணாக இருக்காதே, அப்போ கண்ணாக அப்படின்னு வரணும். அம்மா பொண்ணுக்கு கல்யாணம், அவரவர் வீட்டில் சாப்பாடு. அம்மா மகளுக்கு கல்யாணம், கண்ணானல்ல கல்யாணம், அவரவர் வீட்டில் சாப்பாடு. ஓகே. அடுத்து ஓல்டு புக்கில் எங்கே, 9th ஓல்டு புக்கில் பருவம் 2ல் இயல் 2ல் மொழித்திறன் பகுதியில் பிழை நீக்கி எழுதுதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அடமலைக்கு என்ன வரும், அறிவாமனைக்கு அவரக்காய், தவக்கலை, செவ்வளவு, தாவாரம். இதுக்கு வந்து நாம் கொண்டு வந்துருக்கோம். அடமலை, அடைமலை. அறிவாமனை, அறிவாள் மனை. அவரக்காய், அவரைக்காய். தவளை, சிலவில் செலவு. தாவாரம், தாழ்வாரம். சுடுநீர் அல்லது வெந்நீர் கூட போடலாம். எண்ணெய், கடைசியாக ஈ வரணும். ஒட்டடை, கவுறு இல்லை கயிறு. பச்சை தண்ணி, அதை குளிர்ந்த நீர் அப்படின்னு சொல்லணும். நஞ்சை, நன்சை. இது அதுக்கு உண்டான விளக்கம். அடுத்தது ஓல்டு புக்கில் எங்கெங்கே கட் பண்ணியிருக்காங்கன்னா, கீழ்காணும் திசை சொற்களுக்குரிய தமிழ் சொல். இதுவும் வந்து அதை நமக்கு தெரிஞ்சிருக்கணுமில்ல. இதுவும் பேச்சு வழக்காக நம்ம அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அச்சன் பேசுவாங்க, ஆனால் அச்சன்னா நமக்கு தெரியணும், தந்தை அப்படின்ட்டு. அந்த மாதிரி இது திசை சொல்லாக இருந்தாலும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு மாறும் அப்படின்ட்டு. அப்போ பண்டிகை, திருவிழா, வெள்ளம், நீர்ப்பெருக்கு, இதெல்லாம் ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். வியாபாரம், வணிகம். அசலுக்கு என்ன வரும் இந்த இதில், மூலம். ஜமக்காலம், விரிப்பு. வேடிக்கை, காட்சி. இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு நம்ம இதை கெஸ் பண்ணிடலாம். அடுத்த ஓல்டு புக்கில் ஒரு பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து பேச்சு வழக்கு, கோர்த்து. ஆனால் கோத்து அப்படின்னு தான் எழுதணும், எழுத்து வழக்கு. சுவற்றில் கிடையாது, சுவரில் அப்படிங்கிறது தான் சரியானது. அதேமாரி நாட்கள் கிடையாது, நாள்கள். இல்லு தான் வரணும், 2 இல்லு தான், 2 புதுலகரம் தான் வரணும், தெரிஞ்சுக்குவாங்க. இது பாருங்கள், இதுவே வித்தியாசம். நான் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் வித்தியாசம். மனதில் அப்படின்னு நம்ம அடிக்கடி எழுதுகிறோம், மனத்தில் அப்படின்னு தான் எழுதணுமாம்மா எழுத்து வழக்காக எழுதும்போது. என் மனத்தில் அப்படின்ட்டு இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. பதற்றம். செலவு. அருகாமையில், அருகில். இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி சொற்கள் இது வந்து எக்ஸ்ட்ரா சொற்கள் தான். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாமே புத்தகத்துக்கு அதாவது நியூ புக்கு ஓல்டு புக்கில் இருக்கிற தகவல்கள், பேச்சு வழக்கிலேருந்து எழுத்து வழக்காக மாத்திர சொற்கள், அதனுடைய புக் பேக் கொஸ்டின், இது எல்லாமே. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு என்னென்னா நிறைய கட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்கும். ஏன்னா இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து படிக்க தான் போகிறோம். இருந்தாலும் நான் ஓரளவுக்கு நான் படப்பண்ணு படிச்சிடுறேன், சரிங்களா? இதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இதை சார்ந்த அவுட் சோர்ஸில் எதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு 4 பக்கம் வந்து கட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். சரி, நான் அப்படியே ஓரளவுக்கு படப்பண்ணு படிச்சுட்டு வந்துடுறேன். வித்தியாசமாக இருக்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஒரே நிமிஷம், தள்ளுறதுக்கு 5 நிமிஷம் ஆயிட மாட்டேங்குது.
சரி பாருங்கள், உடைஞ்சது கிடையாது, உடைந்தது. அருகாமையில், அருகில். இந்தானா என்னது, பிடித்துக்கொள், தக்க வைத்துக்கொள், அந்த மாதிரி சொல்லலாம். இருக்குது, கீது, இது எல்லாமே பாருங்கள் இருக்கிறது தான் வரணும். ஊரணி இல்லை, ஊர் உனி, உனி அப்படின்ட்டு. ஊற வச்சு இல்லை, ஊற வைத்து. இது ஓரளவுக்கு, அதாவது இப்படி வரும். இங்கே கரெக்டாக இப்படி தான் வரணும், எண்ணெய் அப்படின்ட்டு. எரியலை, எரியலல்ல, எரியவில்லை. எருவு, எருவு இல்லை, எரு. இப்போ எப்படி சொல் அந்த மாதிரி. இலை அப்படி இல்லை, இலை. ஒசந்த, உயர்ந்த. ஒண்டியா, ஒன்றியாய் அல்லது தனித்து. ஒரு கால், இக்கு வரக்கூடாது, ஒரு கால். அதுக்கு விளக்கத்தோடு இருக்கணும். ஒரு காலுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு கால் ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கால் அப்படின்னு வரணும். ஒருவல்னு சொல்லக்கூடாது, ஒருத்தி அப்படின்னு தான் சொல்லணும். உலகம், உலகம். கத்தாழல்ல, கற்றாழை. கவுறு, கயிறு. காத்தல், கிளம்புனா புறப்படு. கை வலிச்சது இல்லை, கை வலிச்சது, வலித்தது இல்லை, வலிக்கிறது, அந்த மாதிரி. கொடுத்தியா, கொடுத்தாயா. எப்பயுமே தியான்னு வரக்கூடாது, தாயா. அந்த ஆ தான் முடிகிற மாதிரி வரணும், ஆயா அப்படின்ட்டு. கோத்து, கோத்து. கோர்வை, இதை தான் அங்கே ஒரு இடத்துல தப்பு இருந்தது அந்த புக்கில், நானே கோவை அப்படின்னு வரணும். கோர்வை அப்படிங்கிறதுக்கு கோவை அப்படிங்கிறத நம்ம எழுத்து வழக்காக எழுதணும். சாப்பிட்டான், சாப்பிட்டான், சாப்பிட்டாயா, இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சிறங்குக்கு இந்தரா வரணும், இந்த சிறங்கு. சிறுவாடு, சிறுபாறு. சுவத்தில், சோற்றிலாம் கிடையாது, சுவரில். இதெல்லாம் பேச்சு வழக்காக எழுதுறது, எழுத்து வழக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். தலகாணி, தலை அணை. பாருங்கள், நாள்கள் இல்லை. ஆஹா, இது ஆக்சுவலாக அப்படியே இன்டர்சேஞ்ச். ஆக்சுவலாக நாட்கள் கிடையாது, நாள்கள். அது ஒரு இடத்துல கொஞ்சம் மாற்றிருப்பாங்க, நாம் கவனித்து பார்க்கணும். அதேமாரி பயறு, பசுறு. பயிறு கிடையாது, பயறு. பாம்பு புத்து இல்லை, பாம்பு புற்று. பிந்து குழி இல்லை, பித்துக்கொழி, பித்துக்கொழி. அடுத்தது மனதில், மனத்தில். மானவாரி இல்லை, வானவாரி. விலை, விலை. விளக்கு இல்லை, விளக்கு. வேர்வை இல்லை, வியர்வை. இது நம்ம புத்தகத்தில் இருக்கிற தகவல் தான். இப்போ பார்த்தோம் இல்லையா, பாய்ச்சல், பாத்தி. பதனம், கவனமாக. நீத்துப்பாகம், மேற்கஞ்சி, அந்த மாதிரி. தொலைவட்டையில், தொலைவில். எச்சந்தவன்னா ஏழை, எளியவன். கெராமுனுசு. வேறு என்ன, விதைப்பட்டி. இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். ஓகே, அப்போ இந்த மாதிரி பாருங்க, அரை அண்ணா கயிறை கூட அரை ஞான் கயிறு அப்படின்னு தான் போடணும். சொல்லப்போனால் இந்த இடத்துல நான் இப்படி வரும், அது அந்த வாக்கியத்தை பொறுத்து தான். அதேமாரி வலப்பக்கம், இடப்பக்கம் அப்படின்னு தான் வரணும். வலது பக்கம், இடது பக்கம் அப்படின்னு கூடாது, வலப்பக்கம், இடப்பக்கம் அப்படின்ட்டு. கடப்பாறை, எந்த ரை வருது, இந்த ரை வரணும். கருவேப்பிலை இல்லை, கறிவேப்பிலை. குடக்கூலி இல்லை, குடிக்கூலி. குடிக்கு உண்டான கூலி, குடி இருக்கிறதுக்கு உண்டான கூலி, அதை தான் சொல்லுவாங்க. கோடரி, கோடாரி கூட இல்லை, கோடரி. சியக்காய் இல்லை, சிகைக்காய். திருவாணி இல்லை, திருகாணி. தோப்பனார், தகப்பனார். நாகரீகம் கிடையாது, நாகரிகம். இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும், குறியில் தான் வரணும். நாகரிகம். பச்சை தண்ணியே பாருங்கள், ஒன்று தண்ணிங்களாம், இல்லைன்னா குளிர்ந்த நீர், அவ்வளோதான். பாவக்காய் கிடையாது, பாகற்காய். பேத்தின்னு நம்ம சொல்கிறோம், பேரம்பேத்தின்ட்டு. பெயரன், பெயர்த்தி. வெண்கலம், வெண்கலம். வெந்நீருக்கு இந்த இன்னும் வரக்கூடாது, இந்த இந்து தான் வரணும். அருவாள், அறிவாள். அப்போ அருவாள் மனைனா அறிவாள் மனை, அப்படி தான் வரணும். ஆட்கள். ஓகே,
எலிமிச்சல்ல எலுமிச்சை, இதை ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். கத்திரிக்கோள் இல்லை, கத்தரிக்கோள். நோட் பண்ணிக்கோங்க, கத்தரிக்கோள். கிராணம் முடிச்சிருக்கும்பாங்க, கிரகணம். இது ஓரளவு கெஸ் பண்ணலாம். குடும்பி, குடுமி. குத்துயிர், குற்று உயிர், குற்று உயிர். கும்பிடுதல், கும்பிடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ கும்பிடுதல். கோடாளி, கோடரி. ஓகே. சதை, தசை. தசைங்கிறது தான் எழுத்து வழக்கு. சவுக்காரம், சவர்க்காரம். சவர்க்காரம். சவுக்காலை, சவக்காலை. சிகப்பு கூட பாருங்கள், சிவப்பு அப்படிங்கிறது தான் வந்து எழுத்து வழக்கு. சிவப்பு. சொப்பனம், சொற்றுப்பானை. தீபாவளி அப்படிமோ, தீபாவளி. தொடை இல்லை, உடல் உறுப்பு தொடை தான், துடை. இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக சரியா அப்படிங்கிற மட்டும் சொல்லுங்கள். துடை வராது, தொடை தான் வரும். இருந்தாலும் பார்த்துக்கலாம் இந்த ஒரு இதுக்கு மட்டும். தொப்புள்னு சொல்கிறோம் இல்லையா, பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், கொப்பூல். கொப்பூல் அப்படிங்கிறது தான் சரியானது. தொப்புள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கொப்பூல். பசும்பால் இல்லை, பசுப்பால். பசுப்பால்ங்கிறத கரெக்டு. மதவு, மதகு. மம்பட்டி, ஒன்வட்டி, இதெல்லாம் ஓகே தான். மிளகாய், முளகாயின்னு சொல்கிறோம். ஓகே, நாம் சில சொற்கள் வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, சரி, ரைட். இது இந்த அவுட் சோர்ஸில் இது சம்மந்தமாகவே தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு சில வித்தியாசமாக இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட் வீடியோவும் கொடுத்துருக்குறோம். இப்போ பாருங்கள், வரவு செலவு இல்லை, வரவு செலவு. தொகை கிடையாது, தொகை. என்னது, சுந்திரனா? சுந்திரன் கிடையாது, சுந்தரன். சுந்தரராமன் அப்படின்னு அப்படி எழுதுவோம் இல்லையா, இப்போ வந்து நம்ம பிரித்து எழுதுகிறோம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ராமநாதபுரம் அப்படிங்கும்போது இந்த நா வராது, ராமநாதபுரம் அப்படிங்கிற இந்த நா தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தேவநாதன். சித்தரிக்கிறது, சித்தரிக்கிறது இல்லை, சித்திரிக்கிறது அப்படிங்கிறதா. எண்ணெய், வெண்ணெய் இல்லை ஈ சேர்த்தணும். விற்கப்படுங்கிறது இக்கு வராது, அது ஒன்று தான். உத்தரவு, உடமை. பாருங்கள், நிகழம்னு அப்போ சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க, நீளம் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அந்த இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி எழுத்து வந்து திருத்தி எழுதுகிற மாதிரி தான் நிறைய சொற்கள் இருக்குது. ரொம்ப அப்படிங்கிறதுலாம் இல்லை, நிரம்ப. அதோட ரொப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, நிரப்பு. மேற்புறம் அப்படிங்கிறதுக்கு எந்த ரா வரணும், ஒரே மாதிரி ராதா வரணும். இந்த இரு மேற்புறத்துக்கு இந்த ராதா வரணும், இந்த இருக்கு இந்த ரா அப்படி வரக்கூடாது. ஓகேங்களா, மேற்புறம் அப்படிங்கிறதுக்கு. விநாயகர் அப்படிங்கிறது கூட இந்த நா தான் வரணும், விநாயகர். இந்த நா வரக்கூடாது. சாமிநாதன், கேட்கிறார். காட்சி, மாட்சி, இது ஓகே. அரை நான் கொடி, பார்த்திங்களா, இந்த ஞானில் நான் இதுதான் வரணும். சொல்லுக்கு முதல்ல வர அரை நான் கொடி. பதற்றம், வெந்நீர், ஊருணி, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தது தான். எந்தன் கிடையாது, என்றன். உந்தன் கிடையாது, உன்றன். நாளி கிடையாது, நாளிகை. அதேமாதிரி மணிக்கோர்வை கிடையாது, மணிக்கோவை. இரு வகையாக எழுதும் சொற்கள் உண்டு, அவற்றை இரு வகையாகவும் எழுதலாம் அப்படிங்கிறாங்க. சுறுசுறுப்பு, வியர்வை, வேர்வை, கோவில். இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், இந்த பார்ட்டு பார்த்து தான் கொஸ்டினாகவே வருது. வேணா வந்து அப்போ எது வரும் அப்படிங்கிற நமக்கு டவுட் ஆயிரும். நமக்கு சில சொற்கள் நம்ம புத்தகத்தில் இருக்கிற தகவலை நம்ம கிளியராக பார்த்துட்டோமா, எக்ஸ்ட்ரா தகவலை அப்பப்போ அப்படியே பார்த்துக்கிறோமா, ஓகே. அதில் ஏதோ ஒரு நம்ம ஆப்ஷனை வச்சு ஓரளவுக்கு கெஸ் பண்ணி நம்ம ஆன்சரை வந்து போட ட்ரை பண்ணுவோம். சரிங்களா, சரி, ஓகே. இந்த ஷெட்யூல் 4ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 டாப்பிக்கு. 10 டாப்பிக்கில் வந்து 9 டாபிக் வந்து கவர் பண்ணி பார்த்துட்டோம். அதாவது ஒரு சில வீடியோவில் பார்த்திங்கன்னா 2 டாபிக் வந்து இன்க்ளூடாக இருக்கும். ஒரே ஒரு டாபிக் வந்து இந்த ஷெட்யூல் 4ல் வந்து ஒரு டாபிக், அதாவது சொல்லும் பொருளும் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாபிக் பார்த்திங்கன்னா அது நியூ புக்காக இருந்தாலும் சரி, ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி,
6th to 12th வரைக்கும் இருக்கிற புக் பேக்கில் இருக்கிற அந்த பொருள் கூறுக நாம் படிச்சுக்கணும். அதுக்கு வீடியோ பதிவு போடணுமா அப்படின்னா எப்படி இருந்தாலும் அதுலேயும் நான் சொல்லிகிட்டே தான் இருக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் புத்தகத்திலேயே அந்த பகுதியை மட்டும் படிச்சிருங்க. அப்புறம் ஷெட்யூல் 4க்கு உண்டான அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? நல்லபடியாக இந்த யூனிட் 2ல் இருக்கிற ஒவ்வொரு பகுதியாக நம்ம படிச்சுட்டு வரோம். அந்த கான்செப்ட் வீடியோவையும் நம்ம போட்டு வரோம். முடிஞ்சளவு கவர் பண்ணி நல்லா எக்ஸாமில் அட்டன் பண்ண பாருங்கள் ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நான் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷோபா அகாடமியிலிருந்து நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.